Yes friends, good morning. Good morning. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எண்ட் அப் எப்படி பண்ணோம்னா என்கொயரி பற்றி பார்த்தோம் இல்லையா நம்ம. இப்போ என்கொயரி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்கொயரி பார்த்தீங்கன்னா என்கொயரி எதனால ஃபஸ்ட்டு வருது? ஓகே, எனி ஐடியா? டெஃபினட்டாக வந்து ஐடியா வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு யாருக்கும் இருந்திருக்காது. ஏன்னா என்கொயரி எதனால வருதுன்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க, சம்திங் ஏதோ ஒரு பிஸியான சுச்சுவேஷன், நீங்கள் ஒரு அமௌண்ட் லோன் நீடில் இருக்கீங்க. ஓகே, லோன் நீட் இருக்குது உங்களுக்கு, ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு டைம் ப்ராப்பராக இல்லை. எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது, எந்த பேங்க்கு அப்ளை பண்ணலாம், எந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி எந்த வித டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு உட்காந்து பேசி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது, இல்லை வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதோ, இல்லை ஆஃபீஸ் ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது, சார் லோன் வேணுமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது இல்லையா? அதனால் எஸ் மேடம் லோன் வேணும். ஓகே சார், நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, என்ன டாக்குமெண்ட் மேடம்? ஓகே, இது பே ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கேஒய்சி, ஸோ அண்ட் ஸோ டாக்குமெண்ட்ஸ் இமீடியட்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணி அனுப்புகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது அங்கேயே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன் அதர் ஹேண்ட், ஸோ அவங்க ஃப்ரம் பேங்க் அஃபிஷியலாக இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் பேங்க்கில் மட்டும் உங்கள் லாகின் கேவைசி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு லாகின் பண்ணி சிபிலில் ரன் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி வந்து கால் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, டேரெக்டாக ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் லாகின் ஆகும். லாகின் ஆகி சார் உங்களுக்கு வந்து இவ்வளோ பேலன்ஸ், இவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து செகண்ட் டைம் கால் பண்ணுவாங்க. இன்கேஸ் டிஎஸ்ஏ அப்படின்னு இருப்பாங்க, டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். டிஎஸ்ஏ அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா, அவங்க என்ன ஏஜென்சிஷிப்னா எல்லார்கிட்டையுமே அவங்க கான்டாக்டில் இருப்பாங்க, எல்லா பேங்க்ஸ்டோடுமே கான்டாக்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க இன் டைம் அட் அ டைமில் உங்களோட கேஒய்சியை எல்லா பேங்க்லுமே அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லா பேங்க்லுமே அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா எதுலையா ஒன்று அப்ரூவ் ஆகும் இல்லையா, எதுலையா ஒன்றுத்துல அப்ரூவ் ஆகும், எதுலையா ஒன்றுல நீங்கள் கேட்குற அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ அவங்களுக்கும் வந்து இன்சென்டிவ் வரும், அவங்களுக்கும் வந்து ஒரு கவுண்ட் வரும், டார்கெட் முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறையா டார்கெட் பேஸ்ட் ஜாப்ல பார்த்தீங்கன்னா இன் டைம் 5 to 6 லாகின்ஸ் ஆல்சோ அது கூட நடந்திருக்கு. 5 to 6 லாகின்ஸ் பண்ணி எல்லா பேங்க்லையும் போடுவாங்க, ஹெச்டிஎஃப்சி போடுவாங்க, ஆக்சிஸில் போடுவாங்க, பஜாஜ் ஃபின்சர்வில் போடுவாங்க, இன்கிரெடிட்டில் போடுவாங்க. இது மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்சஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ், எனி கைண்ட் ஆஃப் பேங்க்ஸ் அவங்க எல்லாத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. பிகாஸ் தே நீட் ஒன்லி கேஒய்சி அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், பே ஸ்லிப், அது மூணுத்தையும் மட்டும் வாங்கிட்டு எல்லாத்துலேயும் அட் அ டைம் அப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேவா? சப்ளை பண்ணிவிட்டு நீங்களும் அதை பற்றி அப்புறம் செட்டப் பண்ண மாட்டீங்க, ஐ மீன் இது பண்ண மாட்டீங்க, ஐ மீன் நீங்கள் அதை பற்றி கேட்க மாட்டீங்க. அவங்களும் வந்து லாகின் பண்ணியாச்சு, இனிமேல் அவங்க ஸ்டேட்டஸ் வந்தால் தான் உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இன்கேஸ் அப்ரூவ் ஆகிற ஸ்டேட்டஸ் இருந்தது, அது ஓகே ஆகும், இந்த கேஸ் வந்து ஓகே ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேங்க்கில் இவ்வளோ அமௌண்ட் அப்ரூவ் ஆகிருக்கு, என்ன பண்ணலாம், வெரிஃபிகேஷன் வருவாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஃபர்தர் ப்ராசஸ் போவாகும். ஓகேவா? மற்ற இதில் வந்து ரிஜெக்டாக என்னன்னு தெரியாது, அப்படியே நிற்கும், அதெல்லாம் ப்ராசஸ்லேயே நிற்கும். இப்போ இங்கே தான் வந்து விஷயமே. இப்போ என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏங்கிற பர்சன் ஒரு கால் பேக் வரும்போது கேஒய்சி கொடுத்துருக்காரு, அவங்க மினிமம் 5 பேங்க்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேங்க்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், சம்திங் ரெண்டு ப்ரைவேட் ஃபைனான்சஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 2 days லேட்டர் ஹெச்டிஎஃப்சியில் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஹெச்டிஎஃப்சியில் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ரூவ் ஆகி அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க பேமெண்ட் வாங்கி அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக எண்டப் ஆச்சுன்னா ஓகே ஃபைன், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, பிகாஸ் கஸ்டமர் அவங்களுக்கு நினச்ச அமௌண்ட் வந்துருச்சு, அவங்களுக்கு நினச்ச டார்கெட் ஏஜென்ட்டும் முடிஞ்சிருச்சு, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, சிபிலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா வேறு ஏதாவது ரீசனில் பவுன்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லைன்னா சிட்டி வந்து சரியில்லை, இல்லைன்னா கம்பெனி ப்ரொஃபைல் சரியில்லை, இல்லை ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனில், பிகாஸ் நாம் வந்து ஓரளவு ஃபில்டர் பண்ணி தான் லாகின் பண்ணுவோம் கேஸை, கேஸை. பட் உள்ளே போன பிறகு கிரெடிட் ஸ்கியூவில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள் அவங்க டெஸ்கில் மாட்டும். அது எப்படின்லாம் கேட்காதீங்க, பிகாஸ் அவங்கக்கிட்ட எதுவுமே மறைக்கவே முடியாது. எல்லாமே நீங்கள் சொல்லாத விஷயங்கள் கூட, எங்களால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் கூட அவங்க நினச்சா எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது ஏதாவது விஷயம் கிடச்சிதுன்னா அதை வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியும். அப்படி 5 பேங்க்கில் அப்ளை பண்ணி 5 பேங்க்குமே ரிஜெக்ட் ஆகுதுன்னு வைங்க. இப்போ என்ன ஆகும்னா 5 பேங்க்லேருந்தும் உங்களுக்கு
login, application given, login rejected. Application given, login rejected. Application given, login rejected. அது மாதிரி ரிஜெக்ட்